5வது அதிகாரம் 1-5 வரைக்கும் எடுத்துக்கிட்டுவோம். Let's pray. பிதாவே, திவ்ய வசனத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இது சாதாரண வசனம் அல்ல, ஜீவன் தருகின்ற வசனம். இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். தேவரீர் உங்களுடைய சத்தியம் ஆண்டவரே, எதை நாங்கள் தவிர்க்கணுமோ, எதை நாங்கள் ஒதுக்கணுமோ, எதை நாங்கள் வெட்டணுமோ அதை வெட்டி உணர்த்துங்க. நல்லதை ஆண்டவரை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தை விட்டு சேதனம் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். Thank you. So we have good holidays. Praise the Lord. சரி, இந்த பகுதியை படிச்சுருவோமா? நான் வருவேன். எப்படி இங்கிலீஷில் படிக்கலாம், தமிழில் படிக்கலாம். கொஞ்சம் நீண்ட வசனங்கள் நல்லா இருக்கும். சீரியா ராஜாவின் நன்றி.
இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. எத்தனை பேர் நாகமணி காரியம் தெரியுமா? இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னாக்கா, நாகமான் இங்கே போட்டிருக்கு. நாகமான் ஒரு பெரிய பலவான் படை தளபதி. அவனுக்கு எல்லா விதமான பட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் எதிர்த்து நிற்க யாரும் இல்லை. சீரியா உடைய படை தளபதி இஸ்ரேலுடைய அடித்து அவங்க இருக்கிற மக்களை அடிமைத்தனத்தில் ஒரு சின்ன பண்ண கொண்டு போறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் சட்டை வரும்போது இதெல்லாம் பழக்கம், இதெல்லாம் சகஜம். ஸோ இந்த சின்ன பண்ணை அவங்க கொண்டு போகும் பொழுது அந்த சின்ன பண்ணு எந்த வயசு தெரியல, ஒரு 6-7 வயசு இருக்குமா, ஒரு 10 வயசு இருக்குமா. ஸோ we don't know. ஸோ அந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் அவன் பார்க்கும்போது அவன் பெரிய பலசாலியாக இருக்கிறான், எல்லாத்தையும் சம்பாதித்தான். ஆனால் அவங்ககிட்ட ஒரு குறை என்னென்றால் அவங்களுக்கு ஒரு குஷ்டரோகம், ஒரு நோய் இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு குஷ்டரோகம் இருக்குது. ஸோ அந்த குஷ்டரோகம் நிச்சயமாக ரொம்ப படுத்துக்க, ரொம்ப வேதனையாக, ரொம்ப ஒரு காட்சி நடக்கும் பொழுது, ஸோ அதனால அந்த பெண் யாரு, அந்த சிறு பெண் என்ன சொல்லியிருக்கோம்? ஓகே, அந்த சிறு பெண் என்னது கொண்டு போனாங்க, அடிமைத்தனத்தை கொண்டு போனாங்க. இது கொண்டு போறதால இஸ்ரேல் நாட்டை அழிச்சிட்டாங்க, இஸ்ரேல் நாட்டோட மக்களை பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சிறு பெண் இருக்கிற விசுவாசத்தை அவங்களை பிடிக்க முடியும். The young girl, the little girl போட்டிருக்கும். ஆங்கில பைபிளில் லிட்டில் கேர்ள் போட்டிருக்கும். ஸோ இந்த லிட்டில் கேர்ள் கிட்ட என்னது விசுவாசத்தை அவங்க பிடிக்க முடியும். போயிருக்கா, அங்கே போய் வேலையும் வீட்டு வேலை செய்யணும். வீட்டு வேலை செஞ்சு என்ன செய்யணும்? அதே சுத்தம் பண்ணு, வீடு போட்டு மோப் பண்ணு, மொட்டைக்காடு ஆமை வெட்டு, இதான் உங்களோட வேலை. சாதாரண ஒரு வீட்டு வேலைக்காரங்க. ஓகே, வீட்டு வேலைக்கு போய் செஞ்சிருக்காங்க தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வீட்டு வேலை செய்கிறவங்களை வந்து வீட்டாக போகக்கூடிய எல்லா வேலையும் செய்வாங்க. உட்காந்துருக்கவே மாட்டாங்க. துணி துவைக்கிறது, காயம் போடுறது, மடிச்சு வைக்கிறது, மார்க்கெட் போடுறது, காய்கறி வச்சு இதெல்லாம் தெரியும். அவ்வளோ காயம் மாறுது. இவ்வளோ வேலை செஞ்ச பண்ணு என்னோட விசுவாசத்தினால. அப்போ அந்த பொண்ணு நினைச்சிருக்கேன், அது சிறுப்பனை நினைச்சிருக்கிறோம். நம்ம அடிப்புதானத்தை கொண்டதுக்கானுங்க, நம்மளுடைய தேசத்தை அழிச்சிட்டானுங்க, நம்மளுடைய எல்லா பந்தங்களையும் அழிச்சிட்டானுங்க. நான் ஏன் அவங்களுக்கு நலன் செய்யணும், ஏன் ஆண்டரை பற்றி சொல்லணும்னு நினைச்சிருக்கிறோம். ஆனால் அங்கே வேதம் சொல்லிக்கிறது அவங்களுடைய எஜமானி நாச்சினா போட்டிருக்கு. நாச்சியான வார்த்தைக்கு இதை மிஸ்ட்ரஸ் போட்டிருக்கு இங்கிலீஷ். எஜமானி, அந்த எஜமானி நாட்கள் போய் சொல்லுது, அம்மா எப்படி சொல்லியிருக்கோம், ஒரு வேலைக்கார பொண்ணு எஜமானி இடத்துல ஒரு எஜமானி இடத்துல போய் எப்படி சொல்லும்? சொல்லியிருக்குமா? எப்படி சொல்லியிருக்கோம்? நீங்க கேளுங்க, சொல்லியிருக்குமா? நிற்குமா? நிற்க முடியுமா பொண்ணுக்கு? ஆமா, தெரியும். பயத்தோடு அந்த பொண்ணு நிச்சயமாக என்ன சொல்லியிருக்கோம்? அம்மா, எனக்கு ஒன்று தெரியும், நம்ம ஐயாவுக்கு நோய் இல்லை, நம்ம ஐயா முடியாமல் இருக்கிறாரு. ஆனால் அவரு எத்தனை பேர் தேசத்துக்கு போனா பெரியவர்கள் தலைப்பு இங்க வந்தவங்களுக்கு வந்துச்சு.
whispered prayer reached the heaven. Whispered prayer, அதான் தலைப்பு. அந்த தலைப்பு கொடுத்துருக்கு. நம்முடைய மெல்லிய ஜெபம் பரலோகத்துக்கு எட்டுகிறது. அல்லேலூயா. உன்னுடைய என்னுடைய மெல்லிய ஜெபம் தட்டப்படலாம் இல்லை. எப்படி சொல்லியிருக்கோம்? அந்த அந்த வேலைக்காரன் அம்மா கிட்ட போய் எஜமானி கிட்ட எப்படி சொல்லியிருக்கோம்? அம்மா இந்த மாதிரி நாட்டில் நிச்சயமாக நான் அம்மாவை நினைச்சேன் கேட்டு தான் நீ வரேன், நீ ஒரு அடிமை பெண்ணு தானே, அந்த இதில் நல்லா தோத்து போச்சேன், என்ன அங்கே இருக்கு, என்ன ஒரு சொந்தக்கா இருக்கு, என்ன ஒரு அவனை தகவலை சொல்லியிருக்கோம். அப்போ இன்னும் நம்ம கவனிக்கணும், இந்த வேலைக்கார பொண்ணு பேசுறத அந்த எஜமாட்டியும் கேட்கிற அளவுக்கு அந்த பிள்ளையோட சாட்சி எப்படி இருக்கும். ரைட் ரைட். நீங்க வேலை செய்ய சொன்னாக்கா அங்கே லேப்பா பண்ணிட்டு ஹெட்ஃபோன் பார்த்துருக்குற இவங்களை ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொன்னாக்கா நீ போய் ஒரு வேலை செய்ய போய் அடுப்பாங்க படிச்சு வைக்க சொன்னாக்கா அங்கே போய் அவங்களே பேசிட்டு இருக்கிற. ரைட். இல்லை படிக்கிற மாதிரி படிச்சிருக்கு, அதே தான் படிக்கிறதே படிச்சிருக்கிறேன், ஆனால் வேலை முடிஞ்ச மாதிரி தெரியல. அப்படின்னாக்கா அந்த பிள்ளையோட சாட்சி அங்கே இருக்கு. கேட்குற லெவலில் அந்த பிள்ளையோட சாட்சி அங்கே இருக்கு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் வேலை செய்கிறப்போ நேர்மையாக உத்தமமாக நிதானமாக நேர்த்தியாக தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு வர அந்த பிள்ளை பார்க்குது. எஜமாட்டி பார்க்குறான். இப்போ எஜமாட்டி அதே வேலையும் தெரியல. கை சுத்தம், வேலை சுத்தம், ஆறு நேர்மை, உண்மை, விசுவாசம், வைக்கிற இடத்துல வைக்கிற பொருள் இருக்கு, நகை இருக்கு, நட்டு இருக்கு, பூட்டு இருக்கு, எல்லாம் சுத்தமா ஒன்றுதான் தொடங்கல. அந்த பிள்ளை தேவையில் இருந்திருக்கிறான். பார்த்துட்டு இந்த பிள்ளையோட வார்த்தையில ஒரு உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. அப்ப கணவன் போய் சொல்லுது, கணவனார் சாதாரண கணவனாக அவர் தளபதி, உங்க தளபதி ஒரு நகமான ஒரு பட தளபதி தளபதி சொல்லுது, ஐயா ஐயா நம்மகிட்ட வேலை செய்யுது அந்த பொண்ணு எனக்கு மாதிரி சொல்லுங்க, அவங்களுடைய தேசத்துல இருக்காங்க சொல்லி நல்லா நினைக்கிறவங்கள. இந்த மாதிரி இந்த செய்தி என்ன நடக்குதுன்னாக்கா அந்த பொண்ணு யாரும் சொன்னா நான் சொன்னேன் என்ன சொன்னானே, மெல்லிய ஜெபம் பரலோகத்துக்கு எட்டும். அந்த எஜமானிகிட்ட சொன்ன அந்த செய்தி எங்க போனுச்சு? எஜமான்கிட்ட போனது. எஜமான்கிட்ட போன செய்தி எங்க போனுச்சு? ராஜா கிட்ட போனது. அந்த ராஜா கிட்ட சொன்ன செய்தி எங்க போனுச்சு? அப்படிதானே? அப்படியா சொல்ல அந்த ராஜா அப்படியா போனாங்க. ராஜா புறா கொடுத்து நாகமானுக்கு போயிட்டு வா, என்னென்ன எடுத்துட்டு போ, நகையா ஒரு கருது நகையா நகை அதை கொண்டு போயிடு, இந்தா சுத்தம் செய்வாங்களா போடா. அப்ப எங்க போகுது? உங்களுடைய ஜபமும் என்னுடைய ஜபமும் மெல்லிய சத்தமானாலும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே பிள்ளைகளே, இந்த பிள்ளை நான் சின்ன பிள்ளை, தகுதி இல்லாத, அட்டன் வேலை செய்கிறேன், கூட்டுற வேலை செய்கிறேன், நான் எடுபடி வேலை செய்கிறவன் இல்லை. உன்னுடைய ஜபத்தையும் ஆண்டவர் கேட்கிறேன். ரேவியா இதான் நற்செய்தி சொல்ற ரகசியம். How she says good news? She knows the God. நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், நான் உபத்திரத்தில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், ஆனா என்னுடைய தேவன் உபத்திரத்தில் இல்லை. என்னுடைய தேவன் என்னது? கஷ்டத்தில் இல்லை. என்னுடைய தேவன் தரித்திரல்ல. I know whom I believe. நமக்கு தெரியணும் எந்த தேவனை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். சீலம் இல்லாத இளவரசி. அந்த பெண்ணு யாரு? சீலம் இல்லை, சீல் இளவரசி. இதென்றால் ராஜா லெவலுக்கு சேர்த்து சொல்ற அளவுக்கு அந்த பிள்ளையுடைய செய்தி மத்தியஸ்தராக ஒரு நோயாளிக்கும் ஒரு தீர்க்கதரிசிக்கும், அதாவது ஒரு நோயாளிக்கும் ஒரு தேவனுடைய சமூகத்துக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறாள் அந்த பெண். இன்டர்செஷன்.
of a faith and prophecy. நீ ஜபிக்கிறீங்க ஜபம், நோயாளிகளை ஜபிக்கிறீங்க ஜபம், சும்மா எதோ ஜபிக்கிறேன். நீங்க மத்தியஸ்தரா இருக்கிறீங்க. எங்க இங்க வந்து எடுத்தீங்கள, வந்து எடுத்தீங்கள, ஆசிரியர் எடுத்தீங்கள, தேவனுக்கு பள்ளி பரிமாறுறோம். அவர் நம்ம கூட சாப்பிட்றாரு, அவரும் சாப்பிட்றாரு, நம்ம அவர் கூட சாப்பிட்றோம். ரைட்? ஸோ நம்ம 2 பேர் சாப்பிடும் போது என்ன நடக்குது? நீங்க ஒரு மத்தியஸ்தரா இருக்கு. அவங்களுக்காக, மற்றவங்களுக்காக, தேசத்திற்காக நம்ம ஜபிக்கும் பொழுது இந்த மத்தியஸ்தராக நம்ம a voice small, it echoed to eternity. சின்ன குரல் தான், சிறு பெண்ணு தான், a little voice, but a voice reached the eternity. நித்தியத்துக்கு எட்டுகிறது. ஹல்லேலூயா. என்ன பண்றீங்க? நித்திய சத்தம். நீங்கள் செய்கின்ற இந்த சின்ன சின்ன ஜபங்கள் நித்தியத்தை எட்டுகின்ற சத்தம். In heaven it is a vision. In heaven is hearing your prayer. A faith rooted in God of Israel. அப்படின்னா அவருடைய விசுவாசம் இஸ்ரேலுடைய தேவனுடைய வேரூன்றப்பட்டிருக்கிறது. இதனால தெரியும். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டாக்கா நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். எப்படி இருக்கு நம்முடைய விசுவாசம்? பிரச்சனை வரும், பிரச்சனை வரணும். பிரச்சனை வந்தாதான் தெரியும் நம்மளுடைய விசுவாசம் எப்படி வேரூன்றி நிற்குது. ஹலோ, நல்லா நிற்கிறோம். அந்த வெளியே போட்டுக்க பார்த்தீங்களா? கேம் போட்டுக்க பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் கேம் நல்லா வேலை நிற்கிது. நல்லா நிற்கிது. அந்த வெளியே பார்க்குறீங்களா? திரும்பி பார்க்கப்படா. இப்போ பாருங்க, நான் ஃபோன்லாம் பார்க்குறீங்களே, இங்கே திரும்பி பார்க்கலாம். இந்த கேனை பாருங்க, நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. இருக்குதானே? இருக்குதானே? எலக்ட்ரிக் கேன் இருக்குதானே? உனக்கு இருக்கு. அது நிற்கிது. பக்கத்தில் பாருங்க ஒரு மரமும் நிற்கிது. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வேரூன்றி நிற்கிற மரத்துக்கும் கான்கிரீட் போட்டு சிமெண்ட் நல்லா ஆழமாக குறைச்சி வைக்கின்ற ஒரு தியானுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வேரூன்றி நிற்கின்ற தியான் கனி கொடுக்காது, இலை இருக்காது, அதுல இருந்து ஒரு வாசம் வராது. ஆனால் வேரூன்றி நிற்கின்ற மரத்துக்கிட்ட கனிகள் கொடுக்கும். அது வேரூன்றி நிற்கிற மரத்த இலைகளை நீங்க பார்க்கலாம், பச்சை பச்சேன்னு இருக்கும். அதுதான் நீங்கள் நம்மளுடைய வேர் ஊன்றி இருக்கிறதா கற்றக்கூடாது. வேர் ஊறிந்தா கற்றக்கூட என்ன கொடுப்போம்? ஆவியின் கனிகள் கொடுக்கப்படும். அதானே? அதான் பிள்ளைங்களா? இன்னும் நிலைத்திருந்தால் அவன் அதிகமான கனிகளை அதனால் அவருடைய இது என்னது? எங்க நிலைத்திருக்கிறது? இதனுடைய தேசத்துடைய தேவன்மை நிலைத்திருக்கிறது. அந்த விசுவாசம் யாரால் கொடுக்கப்பட்டுச்சு? அப்பா, அம்மா, அப்பா, அவங்களுடைய தங்கடிகள் அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னுடைய அவங்களோட வாழ்க்கை வரும். ஐ லைக் தட். அவனுடைய தேவன் என்னென்ன செய்தார்கள் சொல்லிட்டு அந்த இவங்கிட்ட சொல்லுதான் அந்த பிள்ளை அந்த 2வது வசனத்தில் இருக்கா? படிக்குமா? அது அப்பொழுது அவன் போய் என்னது இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்லியிருப்பா? என்ன பிரகாரமா என்னென்ன அவங்களுடைய தேசத்துல அவங்களுடைய தேவர்கள் அவங்களுடைய தேவன் செய்தார் என்ற சாட்சியை கொடுக்கிறார். என்னென்ன செஞ்சா தெரியுமா?
எங்களுடைய தேவன் என்னென்ன செய்ய. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் படித்தீங்கன்னாக்கா என்ன வரும்? இளைஞா வருவார். இளைஞா வந்து வரும்போது உன்னுடைய தேவங்களா என்னுடைய தேவன் சேலஞ்ச் பண்ணுவாங்க. சேலஞ்ச் பண்ணும்பொழுது அந்த தேவனுடைய பலிபீடங்கள்லாம் எரியாது, இளைஞாவுடைய பலிபீடம் எரியும். என்னென்ன காரியங்கள் செய்யலாம். அப்ப இளைஞா வருவார். இளைஞா வந்து அநேக அற்புத அடையாளம் செய்கிறாரு. அநேக காரியங்கள் நம்முடைய தேவர்கள் பண்ணாங்கத்தில் வரும்பொழுது அவங்க எப்படிலாம் செஞ்சாங்க. என்ன நிச்சயமாக நீங்க சொல்லணுங்க பிள்ளைங்கிட்ட. எங்க உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க சொல்லணும். நம்ம சொல்லணும். சொல்லணும்னா அவங்களுக்கு தெரியாது. இளைய தளபதி விஜய் வந்து அதெல்லாம் சொல்றீங்க, அவன் இப்போ என்னென்ன செய்யறான் அதை சொல்றீங்க. ஆனா ஆண்டவரை பத்தி சொல்ல மாட்டீங்க. விஜய் இங்க நீங்க சத்தா விஜய் வந்து ஒரு மண்ணு கூட எடுத்து போட மாட்டான். I very frank with you. நீ போய் சொல்லுங்க அவங்ககிட்ட. நீங்க சத்தா ஒரு புடி மண்ணை அழு போட வரமாட்டான். அவனுக்கு நேரம் இவங்க தான் ஒரு புடி மண்ணை அழி போடுறோம். நம்ம தான் என்னென்ன என்னுடைய தேவன் எங்களுடைய சமூகத்துல, எங்களுடைய சபையில, எங்களுடைய ஊழியத்துல, என்னுடைய ஆற்றுக்குரிய காரியத்தை செய்தத நீங்க நான் தான் சொல்லணும். அந்த பொண்ணு சொல்லுது, சின்ன பொண்ணு, அடிமை பொண்ணு, அது விளாசம் இல்லை, அட்ரஸ் இல்லை, இப்போ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கு. சித்த ரெஃப்யூஜ் அகதிகளாக இருக்கிறான், வேலை செய்யறான். இதே தான் இங்க வியாபாரம் வந்து ஆரம்பிக்கிறானுங்களே, வந்து ஆரம்பிக்கிறானுங்களே. ஏன் வரானுங்க? நல்லா கேட்டீங்க. நம்ம ஆராதனைக்கு வரத்துக்கு 1000 காரணம் சொல்றோம். மியான்மர் அகதிகளாக வந்திருக்கிறாங்க. அவங்களோட சபையை பார்த்து நம்ம அசந்து போறோம். அவங்க குடுக்கத்தை பார்த்து நம்ம அசந்து போறோம். ஏன் வரான் ஆராதனைக்கு? கடையில வேலை செய்யறான், 12 மணி நேரம் வேலை செய்யறான், 7 மணி நேரம் வேலை செய்யறான், 7 to 7 12 hours 14 hours வேலை செய்யறான். அவன் வரான், ஆராதனைக்கு வரான். நீங்களும் நானும் ஏதாச்சும் ஒரு காரியம் இருந்தாக்கா அந்த பொண்ணு பார்க்கிறா, அடிமைத்தனத்தில் இருக்கிறா, அனாதையா இருக்க, உற்றார் உறவினர்கள் அம்மா அப்பா யாரும் இல்லை, அடிமைத்தனத்தில் இருக்கிறா. சொல்றா என்னென்ன என்னுடைய தேவன் எல்லாருக்கும் தெரியுமா? என்னென்ன கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கார் தெரியுமா? வேதத்துல சொல்லியிருக்கேன். பிள்ளைகிட்ட மிட்டாய் கொடுப்பேன், லோலிபாப் கொடுப்பேன், பகு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லியிருக்குமா? உங்களுடைய தேவன் என்னென்ன கொடுத்திருக்காரு தெரியுமா? Bold to speak, even no one listen. யாரு கேட்க வந்தாலும் பரவாயில்ல, நான் என் தேவனை பற்றி பேசுவேன். Share the borders to the young little girl. சின்ன பிள்ளை சொல்லிட்டு அசெப்ட் பண்ணா. ஆனா அந்த பிள்ளை சின்ன பிள்ளைகிட்ட விசுவாசம் மட்டும் இருக்கா, ஏன்டா இருக்கா? மெல்லிய சத்தம் பரலோகத்துக்கு கேட்டுகிறது. மெல்லிய சத்தம். My dear brothers, I tell you, suppose 6 மாதம் கடந்து வந்துட்டோம். 6 மாதம் நம்ம வாழ்வு பிள்ளை சில பிள்ளைங்க இருக்காங்க. இந்த வாழ்வு பிள்ளைங்களை ஜபம் பண்ண சொன்னா ப்ளீஸ் டோன்ட் மேக் மீ ஆங்கிரி. சண்டே ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க ஜபம் பண்ண சொன்னா பண்ணுது வந்து you know that கேட்க முடியும். சண்டே பிள்ளைங்க ஜபம் பண்ண சொன்னா அப்படி ஜபம் பண்ணுதுங்க. அவன் சண்டே ஸ்கூல் டீச்சர் கேட்பேன் பாஸ்டா பால் ரைட் பாஸ் நான் ஜபம் பண்ணுதுங்க. திக்கி ஜபம் பண்ணாலும் கருத்தா சரியா ஜபம் பண்ணுதுங்க. மெல்லிய சத்தம் பரலோகத்துக்கு எட்டும். ஆனா நீங்க தொகுத்து பார்க்குறீங்களா? உங்களோட ஸ்டைலை பார்க்குறீங்களா? ஜபம் பண்ண சொன்னா பண்ணு.
அங்கே டைலாக் பேசுகிறேன், ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொல்லுவேன். உலகத்தான் சொன்னதுதான் இன்னொன்று சொன்னார். நான் ஒரு வாட்டி சொல்றதுக்கு பிச்சை எடுத்து தெரியுமா? ஆண்டு சொல்றதுன்னு சொன்னாலே போதும். ஏன் ஜாம்பன் தயக்கம், ஏன் அச்சம், ஏன் கூச்சம் சொல்றான். குற்றப்படல. எவன் கேட்கிறானோ கேட்கலையோ, என் எஜமானி கேட்கிறாளோ இல்லையோ, ஆனால் இது உண்மை. அம்மா அம்மா நல்லா கேட்டுக்க, நம்மளுடைய ஐயாவுக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு, அங்கே போய் குணமாகலையே தெரியாது. ஆனால் சொல்றா, விசுவாசத்தோடு சொல்றா. ஆனால் வேதம் சொல்லிக்கிறது இது நம்பிக்கையோட சொல்றா. போங்க நல்லாயிரும். நோ தண்டர், நோ ஸ்பாட்லைட். ஒரு அற்புதம் அடையா நடக்கும், பெரிய ஸ்பாட்லைட் போட்டு தண்டர் போட்டு ஸ்டேஜ் போட்டு கூட்டு கூட்டி தப்பு மேல child whisper travel like a wildfire. ஒரு சிறு பெண் சொல்லுது, அது காட்டு தீயை போல பற்றி எரிகிறது. நீங்களும் நானும் சொல்ற சொல்லு, அல்லேலூயா, உலகத்தை அசைக்கிறது. அதெல்லாம் செஞ்சானுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில வீடு வீடாக அவங்க டெவலப் பண்ணி கொண்டு இருக்கும் போது பெரிய டப்படிச்சு டிராமா போட்டு மேலே கட்டி பெரிய பேனர் போட்டு இன்றைக்கு அற்புதம் நடக்க போகுது. வீடுகளிலே கூட்டம் கூட்டினார்கள். சபைகள் பெருகின, பணிகள் பெருகின. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்கின்ற ஜெபம் உலகெங்கும் கேட்டுக் கொண்டு இருக்கிறது. இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை நீங்க செய்யாமல் தான் உங்களுக்கு தான் உண்மை. ஏனென்றால் கடைசி காலத்தில் நீங்க பரலோகம் அடிச்சுட்டு இருக்கிறீங்க, பார்த்துட்டு இருக்கிறோமே. அங்க யாரெல்லாம் ஊழியர்கள் செய்கிறார்களோ, நல்ல ஊழியக்காரனை அப்படின்னு இருக்குல்ல, நல்ல ஊழியக்காரனை வான்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, கிரீடம் கொடுக்கப்படுகிறது. உங்க ராஜா நம்ம ராஜா, நம்ம அகம் ஜோராகம் குட் நல்லவர் தான். ஒரு 200 வரை கொடுக்குறாரு, மொத்தம் என்ன கொடுக்குறாங்க, மைக்காசை கொடுக்குறாங்க, குட். ஆனா பரலோகத்துல நித்தியத்துல நம்மளுக்கு தேவன் கீழத்தை வச்சிருக்கிறார், நித்திய கீழத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So we are going for a take care of the business. எங்க போனிச்சு, எஜமானி கிட்ட போனிச்சு, நாம சொன்னாங்க, நாம ராஜா சொன்னாரு. நாம என்ன நினைச்சு அந்த தீர்க்க தரிசி கிட்ட போய், ராஜாக்கு தெரியல, அந்த ராஜா கிட்ட போய், இஸ்ரேல் ராஜா கிட்ட போய் சூறாவோ லெட்டரா கொடுத்த போய் என்ன செஞ்சார், அவரு கிட்டிட்டாரு, சட்டையெல்லாம் கிட்டிட்டாரு. இவன் ஏன் சண்டை போட பார்க்கறான், என்கிட்ட வம்பு இருக்க பார்க்கறான். ராஜாக்கு கூட ஞானம் முட்டாதுங்க. உங்ககிட்ட ஞானம், உங்ககிட்ட தேவன், உங்ககிட்ட இருக்கின்ற தேவனுடைய விசுவாசம் அவங்ககிட்ட இருக்கு. You are the one. தேவன் அப்படியா சொல்ற, நீ ராஜ வஸ்திரத்தை என்ன கிழிக்கிற? ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, ஒரு தேவன் இருக்கிறாரு. மக்கள் மெரிக்கல் எப்ப பண்ணுது, நாமனுக்கு எப்படி அந்த அற்புதம் நடக்குது? எப்ப கீழ்ப்படிதல். என்னோட வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில. ஏன் அவன் பெரிய ஒரு தளபதியா இருக்கலாம், எல்லா பட்டங்களும் வாங்கி வச்சிருக்கலாம், அவன் பெரிய ராஜாவா கூட இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிதல். தேவனுடைய சக்தி சொல்றான். தேவ மனுஷன் சொல்றாரு, ஐயா நீங்க போய் ஒரு 7 தரம் குளிச்சிடுவாங்க. நம்ம சின்ன ஆளுக்குல குளிச்சிடுவாங்க. ஓ சின்ன யாரா குளிக்க மாட்டாங்க, ஓட்டா திங்கில் தான் குளிப்போம், நாங்கள் ஓட்டா போல தான் குளிப்போம், நாங்கள் குணம் கூட தான் போய் குளிப்போம். அவன் சொல்றான், நம்மளோட ஸ்டைல சொல்றாங்க.
நீ போய் சீனாவில் குடினா குடிக்க. There's a problem with that. There's a problem with that. சின்ன வேலையை நம்மளால் செய்ய முடியாது. பெரியதுக்கு போவோம். சின்னதில் நம்ம செஞ்சாவே அவங்களோட பெரிய அற்புதம் செய்ய ரெடியாக இருக்கு. நாம போனால் குளிச்சா நாளாயிட்டான். Again come to the point. மெல்லிய குரல் பரலோகத்துக்கு எட்டுது. Little girl's voice reaching the eternity. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய மெல்லிய ஜபம் பரத்துக்கு எட்டுகிறது. மெல்லிய ஜபம் பரத்துக்கு எட்டுகிறது. You not just pray and talking to a human being. You are talking to the King of the King, the universe God. He was not just for human beings. Amen. The man of all lived by slave girl, conquered land. King had no idea. The man knew God, know the solution. Hallelujah. Now man defined by the power and now overwhelmed. Amen. அம்மானவர்களே, ஒரு பெரிய படையை ஜெயிச்சுட்டு வந்தான். ஆனா அவனுக்கு தெரியல. அந்த பெண் அவனை வழி நடத்துறான். ஒரு அடிமை பெண்ணாக வந்தா. அவனுக்கு ஐடியா இல்லை, இது எப்படி நடக்க போற அவனுக்கும் புரியல. ஆனா இங்க என்ன நடக்குது? The man knew God, know the solution. தீர்க்கதரிசிக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னவென்று தேவனை தெரிந்த மனிதனுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. உங்களிட்ட வராங்களா, பிரச்சனையோடு வராங்களா, அந்த பிரச்சனையுடைய தீர்வுகள் நீங்க ஜபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அங்க ஒரு அற்புத ஆண்டவர் வெளிப்படுத்துவார், காமிப்பார். So the king Naaman defined by power, but now overwhelmed by grace. கிருபையினாலே நாகமான் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கிருபினார். ஹல்லேலூயா. அவன் பெரிய தளபதியா இருக்கிறான், அவனுக்கு தெரியாது. ராஜாவா இருக்கான், தெரியாது. ஸோ தேவனுடைய கிருபை அவனுக்கு அந்த அற்புதத்தை தேவன் கொடுத்தார். ஸோ தேவன் ராஜாவுக்கும் தெரியல, தளபதிக்கும் தெரியல. ஆனால் அங்க இருக்கிற தேவ மனுஷனுக்கு தெரியுது. இவன் 7 வாட்டி யோர்தான் நதியில குளித்தானாக்க நல்லாயிரும். இவன் இப்படி பிரச்சனை வேறத்தில் இருக்கு. நம்ம ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் டீல் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஓகே, confession. No other God in the world except in Israel. இது கன்ஃபெஸ் பண்றான். யாரே கன்ஃபெஸ் பண்றான்? நாகமானே கன்ஃபெஸ் பண்றான். அந்த 15வது வசனத்தை வாசிங்கோ. அதுவே நினைக்கிறோங்க இது போல. அப்பொழுது அவர் தன் கூட்டத்தார் அவனுக்கு முன்பாக நின்று அதனால கேட்டு, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் என அறிக்கையான். ஹல்லேலூயா. அறிக்கை யாரை அறிக்கை செய்யறான்? தேவனை அறியாத மனுஷன் அறிக்கை செய்யறான். இஸ்ரவேலின் தேவனை தவிர வேற தேவன் இல்லை இந்த பூமியில என்று அறிக்கை செய்யறான். You have a sense of God, man. No other God. அநேக தெரியும், ஆனால் ஒப்பு கொடுக்குற அவங்களுக்கு வரமாட்டாங்க. ஒப்பு கொடுக்குற அவங்களுக்கு முடியல. They cannot confess. They cannot know anybody. Confess. Save girl, don't know. நாமான் கீழ் நடக்கட்டுங்க. நாமானை சுத்தமாயிட்டாரா, நாகமானுக்கு அற்புதம் நடந்துச்சா, அந்த பிள்ளைக்கு தெரியாது. அந்த பிள்ளை பார்க்கல. உங்களை கேட்டுக்கணும், இந்த பிள்ளைக்குடைய பேரும் தெரியல.
ஆனால் ஒன்று இந்த பிள்ளை ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறார். இந்த பெண்ணு ஒரு நாடோடியாக பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறார். இந்த பெண்ணுக்கு நாடு இல்லை, வீடு இல்லை, பெற்றோர் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தங்களும் இல்லை. ஸோ இந்த நாமான் போய் நல்லா இட்டாரு என்று தெரியாது. சொன்னா உனக்கு அதான் தெரியும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் faith planted in enemy's life. This is very important. This is very important again, my brothers and sisters. Hey, you are in the church, you are in the schools, you are in the various non-believers, right? உங்களை உட்கார்ந்துருக்காங்க, பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க, சாக்கு போய் கபலம் போடுறாங்க, ரைட், எனக்கு தெரியும். ஆனால் எதிரினுடைய எந்த எதிரி அடிச்சு பிடிச்சி அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறானே, அவனுடைய தேசத்துல விதை வைத்திருக்கு. விசுவாசத்தின் விதை எங்க வைத்திருக்கு? அந்த பட தளபதியோடைய வீட்டிலே வைத்திருக்கு. எந்த பட தளபதி அடிச்சு நொறுக்கிறானோ, நாடுகளை ஜெயிக்கிறானோ, ஆனா அவனே நாடு ஜெயிச்சாரு. உனக்கு இந்த விசுவாசம் இருக்கு. ஹல்லேலூயா. எந்த ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்களோ, எந்த ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்களோ, அந்த படிக்கிற மத்தியில் அவர்கள் வெவ்வேறு விசுவாசம், அவங்க வெவ்வேறு மாதிரி வேற மாதிரி பார்க்கற. நீ அவங்க கிட்ட இந்த விசுவாசம் பற்றி சொன்னாங்க பரவாயில்ல, உன்னோட நடத்தையில, உன்னுடைய பேச்சில, உன்னுடைய சாட்சியில காமிக்கிறியா? Don't just simply blame. அவங்களாம் அப்படிதான், அவங்களால விழல். நகமான அப்படிதான், அவன் வேற மாதிரி தான். விக்கிர ஆராதனை செய்யறவன் தான். ஆட்டுக்குட்டியை வெட்டி ரெண்டாவது கொண்டாடுவோம். ஆனா விதைச்சாலே ஒரு விதை, ஒரு சின்ன பெண்ணு இருக்குதான் கில்லு இருக்கிட்ட இந்த கில்லு சொல்றதுக்கு அவன் கிறிஸ்துவன். நம்ம என்ன செய்யறோம்? நல்லா கேட்டுங்க. இடையெல்லாம் சிங்கமாட்டம் போயிட்டு வந்தேன். ஒரு பார்லிமெண்ட்ல பேசுறாங்க, இந்த தேசத்துல புகழ நம்பாதீங்க. எந்த வழிபாட்டையும் அரசாங்கம் நிப்பாட்டாது. நம்மளுடைய தேசத்துல சபையில் அடைச்சிட்டாங்க, கோயில் அடைச்சிட்டாங்க, கோயில் எடுக்க சொல்றாங்க. கோயில் இல்லை. அவங்க கேட்கிறாங்க எந்த கோயிலும் எடுத்திருக்கிறாங்க, எந்த கோயில வேணாம் எடுத்துட்டாங்க இல்லையே. ஆனால் அதோட நீ மக்களுடைய நிலத்தில் போய் கோயில் கட்டினியாக்கா இடிச்சிருவோம். உங்க நிலத்திலே வேற ஏதாவது கோயில் கட்ட விடுவாங்க? உன் வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன கல்லு நட்டனே, ஏன் கல்லு உங்க வீட்டுக்கு காடு போடுறான்னு தெரியல. நீங்க வீட்டு மணிக்கு காடி நிறைய போடுவாங்க. இது பிடிக்கடி காடி வெறுண்டே போடுறது இருக்குதானே. அது சாடித்தே இவ்வளவு நட்டா அவன் தேசத்துல நீ போய் கட்டியே கொண்டாடுங்க விடுவானா? ஒரு நிலத்தை வாங்கு, ஒரு இலையை வாங்க சொல்ற, நிலத்தை கேளுங்க, கவர்மெண்ட் கொடுக்கும். ஏன் சொல்ல வர? நாங்கள் புரட்டி கொட்டி பேசுற நம்ம கவர்மெண்ட் நடக்கும். நீங்க சரியான காரியத்தை சரியாக செஞ்சீங்கன்னாக்கா நீங்க ஆலயத்துல நீங்க ஆராதிக்க. எங்கே நம்ம சொல்லலை எடுக்க போறோம் இல்லை. இந்த புரோபகண்டாவை நம்பாதீங்க. ஓகே, திரும்பி வந்துடுவோம். ஸோ எதிரியுடைய அதே தான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு எதிரி நம்ம சொல்றோம், அவங்களுக்கு சொல்றோம், நம்ம விடமாட்டான்னு சொல்றோம். ஆனால் இதே மாதிரி எதிரியுடைய நாட்டில் விசுவாசத்தை நடுறாங்க. கிறிஸ்துவ விசுவாசத்தை உயிர் கொடுத்து நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கைனால அராப்ல நட்டுக்கிட்டு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கை செய்து இங்க பாருங்க. சினா இங்க பாருங்க. Accept why when even you feel invisible, unfamiliar places. உங்களுடைய சத்தம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், ஆனா உங்களுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. God can use in captivity, in trauma. நீங்க அதிர்ச்சியான, நீங்கள் பயந்து போன நிலையிலும் தேவன் உங்களையும் இன்னும் பயன்படுத்தலாம். But we need to tell the voice. Faith is not about
status or age, but belief. விசுவாசம் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் இல்லை, நீங்க வச்சிருக்க பதவி பட்டம் இல்லை, ஆனா உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை. ஓகே, what name would you give? இந்த பெண்ணுக்கு பேர் இல்லை, ஊர் இல்லை, பெற்றோர்கள் இல்லை, இந்த பெண்ணுக்கு என்ன பேர் கொடுப்பீங்க? கொடுத்தா உங்களுக்கு கொடுங்க, என்ன பேர் கொடுங்க? இப்ப இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தா நான் இந்த பேர் பண்ண நினைக்கிறேன். அமுனா, ஜமுனா இல்லை, அமுனா. அமுனா என்றால் விசுவாசத்தின் பெண். விசுவாசம் இவரே மொழியில விசுவாசம் அமுனா. அப்படி உங்களை எல்லாம் பொம்பளை பிள்ளை படிச்சாங்க பண்ணுவோமா? எங்களே ஆண்டவரே அப்பா மெல்லிய ஜபம்